friends, welcome to Sesha Sayinee's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற குவாண்டிட்டிக்கு ஏற்ப எல்லா விஷயமும் சேர்த்துக்கிறேன். நான் 2 அழகு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சோ ஏதாவது டக்குன்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுனா அப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த ஏலக்காய் இடிச்சதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லலாம் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு முந்திரியில் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மாவில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வெல்லத்தை அளந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பெருசாக இருக்கிற லைட்டாக கையில் நான் உடச்சி விட்டுக்கிறேன். நான் 2 அழகு மாவு 1 அழகு வெல்லம் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். தண்ணி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதை நம்ம பாகாக காசக்கூடாது, நம்ம ஜஸ்ட்டு கரைச்சிக்கணும். இப்போ நான் இந்த மாவில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒரு வேளை வெல்லம் சரியாக கரையிலனா சும்மா லைட்டாக கேஸில் வச்சு கரைச்சிக்கலாம். பட் பாகாக காசக்கூடாது, அப்புறம் ஸ்வீட் ஒழுங்காக வராது. வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான். இப்போ பாருங்கள், வடிகட்டிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற விட்டுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம முன்னாடி நம்ம பாகு ஊற்றினதுக்கப்புறம் இருந்த கன்சிஸ்டன்சியோட இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் காமிக்கிற அதே கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் செய்யணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கலாம், சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சேஷா சாயினீஸ் வெஜ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்வீட் பொரிச்சிட்ருக்கோம்ல, இது ஒரு இரும்பு கடாய். நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் கூட இதை காமிச்சிருப்பேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு கொஞ்சம் டார்க்கான கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கரெக்டாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம ஸ்வீட் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் ஒட்டக்கூட செய்யும் சில பேருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்புறம் இந்த கரண்டி யூஸ் பண்ணி பிரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகுது இல்லையா, அதனால தான். எந்த ரெசிபினாலுமே ஒட்டுச்சுன்னா நம்ம பிரித்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டார்க் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எண்ணெயை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான ஸ்வீட் அப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அவுட்கம் எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.